சதவீதம். தமிழ்நாட்டில் தான் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதா நயினார் நாகேந்திரன் நீங்க இதெல்லாம் குற்றம் இல்லை. அவங்க கட்சி தலைவர் சொல்லணும்லங்க. சொல்லிட்டு போட்டு நன்றி. வாய்ப்பு இருக்காங்க. நாங்க தான் 60-70% ஓட்டு போட போறாங்க. நான் போகல, பார்க்க போகல. நான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் திருநெல்வேலிக்கு வந்த போது சர்வதேச தரத்தில் ஒரு விளையாட்டு மைதானம் ராதாபுரத்தில் அமைக்கப்படும் சொன்னார்கள். கடந்த மாதம் நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அதற்காக சென்னையிலிருந்து காணொலி மூலம் அடிக்கல் நாட்டார்கள். அந்த இடத்தில் 10 ஏக்கர் நிலத்தில் அந்த சர்வதேச தரத்தில் உள்ள விளையாட்டு மைதானம் 400 அடி தடகள போட்டிக்கான 400 மீட்டர் தடகள போட்டிக்கான மைதானம், அதே போல கைப்பந்து, இறகு பந்து, கால்பந்து, கபடி போன்ற பல விளையாட்டுகள் விளையாடுவதற்கு தரமான இண்டோர் உள் விளையாட்டு அரங்கம், வெளி விளையாட்டு அரங்குகள் எல்லாம் அமைப்பதற்கான பணி இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள் அனைத்து பணிகளை முடித்திருவதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த பணிகளுக்காக 14,77,00,000 ரூபாய் நிதியை தந்த முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நம்முடைய மாவட்ட மக்கள் சார்பாக நன்றி. ஆளுநருக்கான அதிகாரம் நிறைவேற்ற மசோதா எல்லாமே அது பாட்டுக்கு அதனுடைய பணியை செய்து நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் அந்த பணி நடந்துகிட்டு. சரி, இப்ப டைம் ஃப்ரேம் வைக்க முடியாது சொல்லியாச்சு. மீண்டும் ஆர்.என். ரவி மாதிரி ஆளுநர் முன்னாடி டிலே இருக்கதான் போகுது. ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் இதை கோர்ட்ல போய் தான் செய்யணுமா? அது உச்ச நீதிமன்ற நீதியரசர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டா அது சரியான தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த விஷயம் இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கூடாதுதான் கோர்ட்டுக்கு போகுது. அப்ப அதுக்கு அது மாறான தீர்ப்பு போய் தமிழ்நாடு கவர்மெண்ட் மாறான தீர்ப்பு இல்லை. நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. கேள்விக்கான பதிலுமே விளக்கத்திலுமே அவங்களுக்கு காலக்கெடுவும் விதிக்க முடியாதாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானங்க. நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எந்த இடத்துல இவ்வளவு நாள் கொடுக்கணும்னு சொல்லுங்க டிராப்ட் இதுல இருக்கு. அரசியலமைப்பு சட்டம் டிராப்ட் பண்ணும்போது அதுல இருக்கு. அதுல 60 நாள் கொடுக்கணும், 30 நாள் கொடுக்கணும், 3 மாசம் கொடுக்கணும், ஒரு டிஸ்கஷன் வந்திருக்கு. டிராப்ட்ல இருக்கு. அந்த வரைவு இதுல இருக்கே தவிர இதுல இல்ல. இல்ல, நீங்க ஒன்றிய அரசு அவங்க ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆளுநர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையில பண்றாங்க. அவங்களும் கவர்னர்களும் என்ன செய்யறாங்கன்னா இதெல்லாம் அப்படி நெருக்கடி கொடுத்து ஏதோ ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி கொடுத்தா ஒன்றிய அரசு அவார்டு தரணும்னு நம்புறாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது. கோவை மதுரை மெட்ரோ ரயில் விரிவான அந்த திட்ட அறிக்கை தமிழகத்துக்கு தம்பி எந்த பத்திரிக்கை? சன் டிவி தானே? நல்ல கேள்வி. இல்ல தம்பி, பிஜேபி தலைவர்கள் சொன்னதை படிச்சுட்டு நீங்க கேட்க, ஒன்றிய அமைச்சர் சொன்னதை படிச்சீங்களா? ஒன்றிய அமைச்சர் கொடுத்ததை நம்பணுமா இல்ல நம்ம பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள், நம்ம மாண்புமிகு சட்டமன்ற பிஜேபி தலைவர் நம்ம நயினார் நாகேந்திரன் உட்பட அது நாங்க ஏப்ரல்ல கெட்டு தந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்புறீங்களா? நீங்க தான் தமிழ்நாட்டுக்கு விரோதமாட்டு அவங்க இருக்கிறது வெளிப்படையா தெரியும். கோவையில எவ்வளவு பேர் இருக்காங்க? இல்ல 2011
கோயம்புத்தூர்ல 16.89 லட்சம் பேர் மக்கள் தொகை, மதுரையில 15 லட்சம் பேர். இன்னைக்கு மக்கள் தொகை எடுத்தா 20 லட்சத்துக்கு போயிருக்கும். அந்த 20 லட்சம் கணக்குக்கே நான் வரல. ஆக்ராவில், நாக்பூர்ல எல்லாம் என்ன மக்கள் தொகை அடிப்படையில அவங்களுக்கு கொடுத்திருக்காங்கிற கேள்விக்கு மட்டும் பதில் விளக்கம் கேட்டிருக்கோம், நிராகரிக்கப்படலைன்னு சொல்றாரு. பத்திரிகையில தானே நீங்க தானே எழுதிருக்கீங்க. இது இவ்வளவு மக்கள் தொகை இல்ல, அதனால தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. தேவையில்லைங்கிறதும் நீங்க கேட்கிற நிராகரிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? 2021 உள்ள மக்கள் தொகை குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப உள்ள மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப சிம்பிள் தம்பி. ஆக்ராவில் எவ்வளவு மக்கள் தொகை, நாக்பூர்ல மக்கள் தொகை எவ்வளவு, அதுக்கு ஏன் அனுமதி கொடுத்தீங்க, எங்களுக்கு ஏன் தரலன்னு கேட்போம். நாங்க நியாயமா இருந்தா நீங்களும் நம்ம தமிழ்நாட்டுக்காக சப்போர்ட். அவங்க சொல்லக்கூடாது. நம்ம கேட்டிருக்கோம், அவங்க 50% தர போறாங்க, நம்ம 50% போடுறோம். அவங்க ஒண்ணும் இலவசமாட்டு தரல. நம்ம ஜிஎஸ்டி இந்தியாவில் கொடுக்கறதுல நம்ம மாநிலம் 2வது 3வது இடத்துல நம்ம இருக்கிறோம். அவங்க இந்த 50% தரதுக்கு உடனடியா தரணுமே தவிர அதுக்கு அனுமதியும் தந்து பணத்தையும் தரணும். பழைய காலங்கள்ல மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இப்ப சென்னையில் நடக்கக்கூடிய 2வது மெட்ரோ திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு போனாங்க. ஆரம்பிச்சு இந்த கவர்மெண்ட் 2 வருஷம் கழிச்சுதான், இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முதல்வர் எழுதிதான், அதுக்கப்புறம் தான் என்ன தந்தாங்க, அனுமதி தந்தாங்க, நிதியும் தந்தாங்க. நிதியும் 6/1 தான் தந்திருக்காங்க. மீதி 5 பங்கு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போட்டிருக்கு மெட்ராஸ். அது நீங்க வங்கியில கடன் வாங்குறது நான் சொல்லிதான் வாங்குறேன்னு சொன்னா என்ன நியாயம்? நீங்க 17,000 கோடியை தந்துட்டு 63 கோடி 63,000 கோடி கொடுத்தாச்சு, நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு உள்ள வட்டி அவங்க கட்டுவாங்களா? நீங்களே தந்ததான் நான் ஒத்துக்கிட்டேன், அதுக்குள்ள வட்டியை கட்டுங்க. என்னங்க நீங்க இது நியாயம்? எப்படியெல்லாம் எங்களை நீங்க இப்படி சிரமப்படுத்தினா நாங்க என்னங்க செய்ய?